திருமண வாழ்க்கை சரியில்லை, நம்மக்கிட்ட எந்த வீடு வாசலும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிரக பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கிரக பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கலாம். பல்லு பாதிக்குதுனாலே உங்களுக்கு வயிறு பாதிக்கலாம், வயிற்றுக்குள்ளே கட்டி இருக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணி தேங்காவை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியிலையும் விளக்கேற்றலாம், கோயிலையும் ஏற்றலாம், வீட்டிலையுமே விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க. ஆடி செவ்வாய் விரதம்னு இருப்பாங்க. அந்த ஆடி செவ்வாய் விரதம்னு இருக்கிறதுக்கு காரணமே செவ்வாய் தோஷம் இருக்கவங்க, செவ்வாய்னால் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே நோயினாலையும் பாதிக்கப்படுவாங்க. மர்ம உறுப்புகளில் நோய், வயிற்றுல நோய், கட்டி. அதனால தயவு செஞ்சு பெண்கள் முன்னோர்கள் மாதிரியே ஆடி மாதம் ஃபுல்லாகவே செவ்வாய்க்கிழமைய நீங்கள் எடுத்து வழிபட்டிங்கன்னா நோய் இல்லாமல் வாழலாம்.